ஆல் வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு யம்மி அண்ட் டேஸ்டியான ஃபில்டர் காஃபி குடித்தாலே நம்ம கரெக்டாக பேஷ் ரொம்ப நல்லா இருக்கே தான் ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் டீயே போட்டுட்டோம், காஃபி போடலன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது வந்து நல்லா கொதிக்கணும், தலைலாம் கொதிக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் அது பாயில் வர வரைக்கும் கொதிக்கலாம். நம்ம ஃபில்டர் எடுத்துகிட்டு அதில் 4லேருந்து 6 டீஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. இது வந்து நான் காஃபி பவுடர் அது கூடவே சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆட் பண்ணும்போது தான் அது நல்லா வந்து டார்க் கலரில் கிடைக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்கள் காஃபி. எனக்கு வந்து ஸ்ட்ராங் காஃபி தான் பிடிக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி சூடாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க, ஃபில்டரில் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுடுங்க ஒரு ஓரமாக, அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம நல்லா மில்கை வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிடலாம். பாலும் வந்து நீங்கள் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போதும் ரெகுலராக என்ன மில்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல் மில்க் இருந்ததுன்னா கொஞ்சம் அது வந்து திக்கான ஒரு காஃபி கிடைக்கும். லோ ஃபேட் மில்க் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதனால் திரும்பவும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் டைரெக்டாக குடிச்சிட காஃபியை போட்டு குடிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ நம்மளோட ஃபில்டரில் ரெடி ஆகிடுச்சு, அந்த டிகாக்ஷன்னு செக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது இப்போ மில்க்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சுகர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இப்போ அதை நல்லா ஆற்றிக்கோங்க. ஆற்றிட்டு உங்களோட டிகாக்ஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு ஸ்ட்ராங்காக வேணுங்கிறனால நான் இன்னும் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட யம்மி காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் டிகாக்ஷன் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. சூப்பர் யம்மி டேஸ்டியான ஃபில்டர் காஃபி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் யம்மி வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காமல் குக்கிங் வித் சிம்ப்ளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.